இதை எடுத்து நம்ம மூக்குக்குள்ள சுருக்கிட்டோம்னா நமக்கு பவர் கிடைக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சும்மா ஒட்டி பார்க்கலாம். அதான் இப்ப பக்கத்துல யாரும் இல்லல்ல. ஆனா அது போஜன் மூக்குக்குள்ள இருந்தது. அதை விட ஷின்சன் பேக்ல இருந்தது. நினைச்சு பார்த்தாலே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்க்கையே எங்கேயோ போயிடும். நீ தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான பையனா இருப்ப. அதுவும் சரிதான். சுட சுட என்ன இருக்கு? வேண்டாம், எனக்கு நான் தான் வேணும். என்னது நானா? கிடையாது, இது ஒரு சப்பாத்தி. அந்த பேப்பர் சப்பாத்தில போய் மாட்டிக்கிச்சுன்னா மிராண்டி சப்பாத்தி அது. கோதுமை மாவு, தண்ணி, அப்புறம் உப்பு போட்டு பிசையணும். அதுக்கப்புறம் உருட்டி தேய்ச்சு அடுப்புல வாட்டி எடுத்தா சப்பாத்தி ரெடி. இப்ப சப்பாத்தி ஒன்னும் பிரபலமான டிஷ்ஷே இல்ல. பரோட்டாவும் பிரியாணியும் சேர்ந்து சப்பாத்தியை தோக்கடிச்சிருச்சு. அதனால சப்பாத்தி இப்போ ஃபேமஸ் ஆக பாக்குது. தற்பொழுது கிடைத்த முக்கிய செய்தி. அடடா, என்ன நடக்குது? நடக்க கூடாதது இப்ப நடந்துடுச்சு. ஓடுங்க, இந்த சப்பாத்தி உலகத்தையே அழிக்க போகுது. ஸ்ட்ராங்கான உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நீதான் என் பார்ட்னர். சப்பாத்தி ஒரு அற்புதமான இந்தியன் டிஷ். எந்த சைடு டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்டாலும் ருசியா தான் இருக்கும். ஷார்ட் டைம்ல சமைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான டிஷ். இது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ளஃபியான சாஃப்டான சப்பாத்தி. இது ஒரு சூப்பர் ஃபுட். சப்பாத்திங்கிற வார்த்தை ஃபேமஸ் ஆகுது. இனி எல்லாரும் ஹாப்பியா சப்பாத்தி சாப்பிடலாம். என்ன இதெல்லாம்? நம்ம எப்படியாவது சப்பாத்தி கிட்ட இருந்து அந்த பேப்பரை புடுங்கி ஆகணும். ஆனா அது அவ்வளவு உயரத்துல இருக்கு. எப்படி? ஓகே, லெட்ஸ் கோ. தயாரா இருக்குப்பா. எதுக்கு இப்ப தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு இருக்க? பசங்க பின்னாடி போங்க. நாங்க சப்பாத்தியை கீழே கொண்டு வரோம். நீங்க பேப்பரை இழுத்துருங்க. சும்மா டக்குன்னு இழுக்கணும், புரிஞ்சுதா? அதை புடிச்சிட்டாங்களே.